இயேசு விடாமுயற்சியின் ஒரு சிறந்த இலக்கணம். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இறை நம்பிக்கையும் தன் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மேலோங்கி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட தடைகள், சோதனைகள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எப்படி இருந்தாலும் நாம் கொண்ட இலக்கை நிச்சயமாக அடைந்தே தீர்வோம் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக இயேசு திகழ்கிறார். இயேசுனுடைய உடல் சோர்வுற்றதை தவிர மனம் தளர்வுறவில்லை, மனம் சோர்வுறவில்லை. அதனால தான் இயேசு 3ஆம் முறை விழுந்த பொழுதும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுந்து தனது இலக்கை நோக்கி பயணிக்கிறார். இன்றைய உளவிலும் கூட அதைத்தான் சொல்கிறது. மனம் தெளிவாகவும் மனம் உறுதியாகவும் இருக்கும் பொழுது உடல் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மீண்டும் புதுப்பிக்கப்படலாம் என்று சொல்கிறது. அதனால் மனித வாழ்வில் ஒன்றை இலக்கை நாம் அடைவதற்கு இறைவனுடைய அந்த ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். அதோடு விடாமுயற்சியோடு பயணிக்கக்கூடிய மனத்திடன் நமக்கு வேண்டும். இது இருந்தால் வாழ்வினுடைய சோதனைகளை கடந்து இயேசுவை போன்ற இலக்கை நாம் இறுதியாக அடைவோம்.